செய்வதற்காக. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கரங்களை ஒத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? தேவனை நான் துதித்து அவரை ஆராதிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை ஒத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருல. ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய துதி கன மகிமை எல்லாவற்றிற்கும் அவர் பார்த்துதான் இருக்கிறார். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவருக்கு சொல்லும், ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்குள்ள நடந்து வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? ஆமென். இந்த நாளிலும் நாம் இங்கே தனியா இல்லை, இந்த சர்வ நம்மை சுற்றி நம்ம பார்க்கிற வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கின தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக, உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. நல்லவரே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Thank you for your presence, O Lord. எவ்வளவு நல்ல தேவன் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவன், மகத்துவமான தேவன் நீங்க இருந்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய ஆவியை நீ ஊற்றுவீராக. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீ ஊற்றுவீராக. உம்முடைய பிரசன்ன அளவில்லாம இன்றைக்கும் பாய்ந்து வர போகிறபடி நான் நன்றி. உம்முடைய பிரசன்ன எங்களுடைய மத்தியில அது அசைவாட போகிறபடி நான் நன்றி அப்பா. Thank you that your presence is going to fill our place. It's going to fill this midst of us. உம்முடைய பிரசன்ன இந்த இடம் முழுவதையும் வந்து நிரப்ப போகிறபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே, நீராளுகை செய்யும். நீ சொல்லி ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காத்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் வாரும் தூய விருப்பத்தோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி உம் பிரசன்னத்தை வல்லமையால் நீராளுகை செய்யும். இருதயத்தின் ஆழத்தை சொல்லுவோம். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் நீராளுகை செய்யும். சொல்லுவோம். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே,
பிரசன்னத்தை உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய பிரசனத்துக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உடைய பிரசனத்துக்காக நன்றி அப்பா. He makes all things beautiful in his time. ஆமென். அவருடைய காலத்துல ஏற்ற நேரத்துல அழகாய் காரியங்களை செய்து முடிக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஏன் அவரால் அப்படி செய்ய முடியும்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எல்லாவற்றையும் சில நேரத்தை செய்ய முடியாது, ஏன்னா நமக்கு சர்வ வல்லமை இல்லை. ஆனா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறபடினால் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கார். நம்ம இன்னும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பாடி துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஆமென். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாமங்களை சொல்லி அவரை துதித்து பாடுவோமா? சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள இவரால் இன்னொரு சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை. நல்லா முடிஞ்ச கரங்களை தட்டி இவரால் கூடாதது சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் விசுவாசத்தில் அறிக்கை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ராஃபா, யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா, யெகோவா எங்கும் நிறைந்தவரே. ராஃபா, யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா, யெகோவா எங்கும் நிறைந்தவரே. இவரே என் தேவன், என் பிதாவர் என் ஆனந்தம். இவரே என் தேவன், என் பிதாவர் என் ஆனந்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை. நல்ல சந்தோஷத்தோட உற்சாகத்தோட இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது. சொல்லுங்க ஷாலோம், ஷாலோம் யெகோவா என்னன் சமாதானம். நிசி யெகோவா என்னன் ஜெயக்கொடியார். ஷாலோம் யெகோவா என்னன் சமாதானம். நிசி யெகோவா என்னன் ஜெயக்கொடியார். இவரே என்னன் தேவன், என் பிதாவர் என் ஆனந்தம். இவரே என்னன் தேவன், என் பிதாவர். எல்லா உற்சாகத்தோட சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ராஃபா
நம்மை சுகமளிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஷாலோம், சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் அந்த நாமத்தை சொல்லி நம்ம பாடுவோமா? ராபா ராபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா யெகோவா எங்கும் நிறைந்தவரே. நீங்க சொல்லுங்க. ராபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா யெகோவா எங்கும் நிறைந்தவரே. இவரே எங்கள் தேவன், என் பிதாவரின் ஆனந்தம். இவரே எங்கள் தேவன், என் பிதாவரின் சர்வ வல்லமை, சர்வ வல்லமை. நல்ல விசுவாசத்தோட உற்சாகத்தோடு உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவரால் கூடாத அகிலத்தையும் படைத்தவர், என் பிதாவரின் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர், என் பிதா. கடைசியா சொல்லுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர். இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர். இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு வசனம் சொல்லுது. அப்படி என்ன தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு விசுவாச போராட்டம். The topic of meditation today is the contention of faith. இந்த உலகத்திலே எல்லாரும் பயப்படுகிற ஒரு காரியம் போராட்டம். In this world, everybody is so scared about the contention. வாசிங்கள் யூதா என் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒரே அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். Let's turn to read Jude chapter 1 verse 3. Dear friends, although I was very eager to write to you about the salvation we share, I felt compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று அப்போஸ்தலன் கேட்டுக்கொள்கிறார். Over here the apostle requests us that he feels compelled to write and urge you to contend for the faith that was once for all entrusted to us. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேசுகிறார். He speaks about a very important thing. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று சில ஆழமான காரியங்களை போதிக்க விரும்புகிறார். Over here he would like to preach certain deeper things over here in this verse. இதை எழுதும் பொழுது இந்த யூதா அப்போஸ்தலன் ஒரு சில காரியங்களை சேர்த்து எழுதுகிறார். Over here when the apostle Jude he writes, he adds certain thing and he writes the epistle. அவர் வேறு ஒரு சில காரியத்தை அவர் எழுத வேண்டும் என்று நினைத்து ஆயத்தப்படுத்தினதாக சொல்கிறார். Over here he says that he prepared to write something else in the beginning. அது யூதா தன் நிருபத்தை எழுதும் பொழுது முதலாவதாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து எழுத வேண்டும் என்று அவர் சிந்தையிலே காணப்பட்டதா. When Jude began writing this letter, his first desire was to speak about the joy of the salvation. அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் அவர் செய்து எழுத ஆயத்தமானாராம். Therefore he took all the preparations to write about the joy of salvation here. பாருங்கள், இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களை எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில் என்று சொல்கிறார். Oh, here he says, dear friends, although I was very eager to write to you about the salvation we share.
அவர் கருத்துள்ளவனாய் இருந்த பொழுது எழுத விரும்பின பொழுது ஆவியானவர் எழுதப்படுகிறார். When he wanted to write certain things, but he was compelled by the Holy Spirit to write something else. மகனே நீ சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் மாற்று. My son, you need to change the context of your preaching. இந்த இடத்துல அவர் நிருபம் எழுத தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கருத்துக்களை மாற்றுகிறாராம். Therefore, similarly, like here, when he writes this epistle, the Lord wants him to change certain things. பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதலை மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். Over here, we can see the Holy Spirit compels him to change certain things. ஏன் அந்த வேண்டுதலை மாற்றுகிறார் என்று பார்க்கும் பொழுது சில முக்கியமான காரியங்களை ஆவியானவர் சொல்கிறார். When we see why the Holy Spirit is redirecting the apostles, we get to know about a lot of things. நீ நினைத்த காரியங்கள் அது சாதாரணமான காரியங்கள். Whatever things that you thought about, they were all normal things. ஆனால் நீ சபைக்கு சொல்ல வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் பிரச்சனைகள் சந்திக்கிற வேண்டிய போராட்டங்கள் உண்டு அதை குறித்து பேசுன்னு சொல்கிறார். But the Holy Spirit says, despite all that, you have certain things to preach to the church and warn them certain things. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஆண்டு கிபி 66ஆம் ஆண்டு வாக்கிலே எழுதப்பட்டதா. And this was written in the 66th century. அந்த நாட்களிலே சபையில் நுழைந்து கொண்டிருந்த அபாயங்களை குறித்து எழுத சொல்கிறார். Those times the Holy Spirit is compelling him to write the dangers that church will face. இந்த நாட்களிலே மட்டுமல்ல அந்த நாட்களிலே கள்ள போதனைகள் சபையில் நுழைய ஆரம்பித்ததா. Not only this time, even those time, the false preaching, they started to sneak inside the church. உலகத்தோடு சமரசம் செய்து மக்கள் ஒத்து வாழக்கூடிய அந்த நிலையில மக்கள் தள்ளப்பட்டார்களா. It was a situation where the people are pushed to live in the state of compromise. அவர்கள் உண்மையான சத்தியத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்களாம். ஆகவே ஆவியானவர் அவர் சொன்னார், நீ இந்த தலைப்பில் எழுது என்று விசுவாச போராட்டத்தை கொடுத்து எழுதி சொல்கிறார். It was a situation where the believers, they went away from the truth of the Lord, and that's the reason the Holy Spirit compelled him to write this contention of faith. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய காலத்தில் தான் விசுவாச போதனைகள் எல்லாம் குறைந்து போயிட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, ஆதி நாட்களில் இது காணப்பட்டது. We might be thinking that these are the days where there is a decrease in the faith, but not so. Even in the old times, they had the same problem. ஒரு அருமையான கூட்டத்துக்கு சென்றிருந்தேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக. A couple of days back, I attended a meeting. அதிலே வருகை குறித்து பேசக்கூடிய ஒரு தாசன் அருமையாக தன் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். A pastor was beautifully preaching about the end of times. அவர் விசுவாச போதனைகள் விசுவாசத்தை குறித்த உபதேசங்கள் குறைந்து போனபடினாலே மக்களுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்தது என்றது குறித்து அழகாக சொன்னார். And he was explaining because people, they had the decrease in their faith and what are all the consequences that they are facing. He was preaching it beautifully. அப்போ விசுவாசம் குறைந்து போனது என்றால், போதனை குறைந்து போனது என்றால் வேறு என்ன நடைபெற்றது பார்க்கும் பொழுது ஆசீர்வாதமான சத்தங்களை கேட்பதற்கு மக்கள் ஆசையாய் கூடி வருவார்கள். Therefore, when there is a decrease in the preachings of faith, what's going to happen? People will be drawn towards listening to the preaching of prosperity. ஆனால் கண்டித்து உணர்த்துகிற விசுவாச போதனைகளை கேட்க மக்கள் குறைந்து விட்டார்கள் என்பார்களே. But there is a decrease in the number of people who are actually so curious to listen to the words of the doctrine which is faith. பேசுகிற போதகர்களும் குறைந்து விட்டார்கள். And all the preachers who preach about this, that also were diminished. எல்லாரும் வாக்குத்தத்த செய்திகளை கொடுத்து கொண்டு அபிதமாக சென்று கொண்டிருந்தார்கள். Many people are traveling in a path where they will preach only the promised messages. அவர் சொன்ன காரியம் சிந்திக்க வைத்தது. And whatever he said made me think a lot. விசுவாசிகள் மத்தியிலே அந்த விசுவாசம் குறைந்து போனதினாலே வியாதிகள் போன்ற காரியங்கள் பிசாசின் எதிர்ப்பாடுகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை குறைந்து போனபடினாலே விசுவாசிகளுடைய வல்லமை குறைந்து விட்டதா. Since the faith was diminishing in the life of the believers, he said people are now not able to resist the sickness and the devil. அவனை பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலன் குறைந்ததா. And it is a situation where we do not have strength to stand up against the sickness and the devil. வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வல்லமை குறைந்ததா. And there is a decrease in the power where we stand up against the diseases. சமீபமாக ஒரு 10 ஆண்டுகளிலே மிகவும் குறைவாக காணப்பட்டதின் விளைவாக இந்த பெருந்தொற்று ஏற்பட்ட பொழுது கொரோனா காலங்களிலே அந்த வியாதியை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பலனை சபை இழந்து போனது என்று சொல்கிறார். And he was preaching during the pandemic time. The church, it missed out the power to resist against the disease. காரணம் என்ன தெரியுமா? What is the reason?
ஆசீர்வாத செய்திகளையே கேட்டு பழக்கப்பட்டவர்கள் விதமாக போராட்ட காலங்களை சந்திப்பதற்கு அவள் ஆயத்தமில்லா போனபடினாலே பல விதமான இடர்பாடுகள் சந்தித்தார்கள் என்பார்களே. Since they got used to listening to the messages of prosperity, they were not able to contend in faith, and that's the reason they missed out on many things. இந்த பெருந்தொற்றின் காலகட்டத்திலே பாருங்கள், ஒரு கிராமம் இருந்ததாம், அதிலே ஒரு வயதான தாயார் இருந்தார்களா. During the time of pandemic, there was a village and there was an elderly woman out there. அந்த கிராமத்துடைய வாசலிலே அவர்கள் வீடு இருந்ததாம். And her house is situated in the entrance of the village. காலையில் எழும்பி வெளியே வருவார்களாம். Morning she will get up and she'll come out of the house. தலையை சுற்றி அப்படியே கையை காட்டி, ஆண்டவரே இந்த கிராமத்தை சுற்றிலும் இயேசுவின் நாமத்திலே நான் வேலி அடைக்கிறேன், விசுவாசத்தினாலே நான் இந்த வெளியிலே அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிடுவார்களா. And in the morning she'll sway her hand around the village saying that, Lord, I'm protecting this entire village in your name. வருகிற எல்லா தொற்றின் கிருமிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை சபிக்கிறேன், எங்க வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த கிராமத்திற்கு இவள் வரக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு சென்று விடுவார்கள். Every morning she will offer a prayer of faith telling that I curse all the germs and the diseases that is going to enter this village, and she'll pray and she'll leave. அந்த தொற்றின் அலைகள் எல்லாம் ஓய்ந்தது. And there's all the pandemic thing got over. அரசாங்கத்திலிருந்து ஒரு பெரிய குழு இந்த கிராமத்துக்கு வந்தார்களா. And there was a group that's arranged by the government. They came and visited the village. எப்படி இந்த கிராமத்தில் மட்டும் இந்த தொற்று நிமித்தமாக ஒரு சாவு கூட நடைபெறவில்லை என்பதை ஆராயும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்களாம். ஒரு கரந்தரி சோதரிக்கலாமா தேவனே. ஹalleluya. The committee visited the village to investigate how there is no death records found in this particular village alone. அப்பொழுதுதான் இவ்வளவு நாள் மதிக்காமல் விட்டிருந்த அந்த தாயரை பார்த்து எல்லாருக்கும் மதிக்க ஆரம்பித்தார்களாம், கனப்படுத்த ஆரம்பித்தார்களாம். அந்த ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசம் அந்த கிராமத்தையே காப்பாற்றினது. And that was the time where everybody honored this elderly woman, and through her single faith the entire village was healed and saved. இதுதான் அப்போஸ்தலர் சொல்லும்பொழுது பாருங்கள், இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் எழும்பி போட வேண்டியது அவசியமாய் கண்டது என்று சொல்கிறார். Over here Jude says that he feels so compelled to urge us so that we contend in faith. உங்களை ஊக்குவிக்கும்படியாக நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்றதாக சொல்கிறார். And he's saying that he feels compelled to encourage all of them. உண்மையாகவே ஆபத்துகள் அதிகரிக்கும் பொழுது எச்சரிக்கை அவசியமாக இருக்கிறது. Truly speaking, when the dangers arise, warning becomes necessary. சாலையிலே ஒரு பெரிய பள்ளம், ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்றால் எங்கு போகாதீர்கள், ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்று ஒரு பெரிய போர்டு வைத்திருப்பார்கள் அல்லவா. அதுபோல ஆபத்துகள் அதிகரிக்கும் பொழுது அவ்விதமான எச்சரிப்பு அதிகமாக காணப்பட வேண்டும். Just like we have signboards in the roads to prevent us from getting into potholes, same way we have certain warnings to save ourselves. அலைவழிலே போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது சபைக்கு தேவன் எச்சரிப்பின் செய்திகளாக கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். When the danger arises, the Lord will be in a position to deliver the message of caution to the church. சில நேரங்கள் தேவன் தம் செய்திகளை ஆறுதலிலிருந்து போராட்டத்துக்கு மாற்றுவார். Sometimes the Lord God shift his message from comfort to confrontation. உற்சாகப்படுத்துவதிலிருந்து எச்சரிப்பாக மாற்றுவார். He will change his message from encouragement to warning. இந்த ஆவிக்குரிய நிலையிலே ஒரு நல்ல நிலைமை அடைய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. Because it is very important that we need to attain a decent place in the spiritual condition. அதற்கென்று தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe and I expect that the Lord should prepare us to achieve that place. இந்த வசனத்தின் ஆழத்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகிறேன். I would like to meditate the depth of this verse. வாசிக்கலாம் யூதா 3ஆம் வசனத்தை ஒரு பகுதியை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Let's read a part of Jude chapter 1 verse 3. Urge you to contend for the faith that was once for all entrusted to God's holy people. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அந்த விசுவாசம் அது எப்படிப்பட்டது என்று பார்க்கிறோம். We see how the faith is found in this verse. ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசம். The faith once for all entrusted. அது என்ன ஸ்பெஷல் ஃபெய்த்? What is so unique about this faith? அது ஒரு விசேஷமானதுதான். It is a special thing. இயேசுவிடமிருந்தும் அப்போஸ்தலர்களிடத்திலிருந்தும் பெற்ற சுத்த
சுத்தமான சுவிசேஷமா. It is the pure gospel which we received from Christ Jesus and the apostles. இயேசுவிடத்திலிருந்து அவர் சொன்ன உபதேசங்கள், The doctrines that is preached by Lord Jesus, அவர் போதித்து அவருடைய வாயினாலே அப்போஸ்தலர்கள் கேட்டு அவர் சொன்ன சுவிசேஷங்கள், the preachings that was delivered by Jesus which is heard by the apostles and it was passed over by them, அதுதான் ஒரு கலப்படமற்ற சுவிசேஷம். which is not contaminated and pure. அது கூட சில வார்த்தைகளை சேர்த்து சில வார்த்தை குறைத்து அல்ல, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்ற அந்த சுவிசேஷத்தை நாங்கள் அப்படியே கேட்க கிருபை செய்வீராக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். Today we all need to pray, Lord, we need to meditate the gospel that you have shared without adding or omitting anything. வார்த்தைகளை அநேகர் தங்களுக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்கிறார்கள். Many people are rephrasing the words according to their own fashion, அவர்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை செய்ய அவசியமில்லை என்று போதிக்கிறார்கள். and they are preaching whatever things that they are not comfortable, they are preaching the same to the crowd. அது அல்ல அன்பானவர்களே. That is not so, dear beloved. இயேசுவும் அப்போஸ்தலரும் போதித்த அந்த சுத்தமான சுவிசேஷத்தை நான் கைக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். May the Lord expects us to follow the pure gospel that was delivered by Lord Jesus and the apostles. இரண்டாவதாக பார்க்கிறோம், Secondly, we see ஒரு மாற்றமில்லாத விசுவாசம். a faith that does not change. ஒரு விசுவாசம் என்பது ஒரு மாற்றமில்லாத காணப்பட வேண்டும். A faith is something that should not change. இயேசு முதல் நூற்றாண்டிலே அவர் வாழ்நாட்களிலே ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு கொடுத்த அதே விசுவாசத்தை தான் நாம் இன்றைக்கு கொண்டிருக்கிறோம். The first century, whatever the preaching and the gospel that the Lord Jesus gave to the church, we are meditating the same today. அந்த விசுவாசத்திலே மாற்றம் இல்லை. And there is no change in that faith. என்ன சொல்லிருக்கு தெரியுமா? What we are going to say now, ஆதி சபை கூடி வந்த பொழுது, and when they all gathered together, அவள் ஜெபித்த பொழுது, when they prayed together, கூடி வந்த இந்த இடம் அசைந்தது. and the place that they were gathered were shaken, நாம் கூடி வரும் பொழுதும் நாம் கூடி வந்திருக்கிற இடம் அசைய வேண்டும். even so when we gather together, that place should be shaken. அப்போஸ்தலர் பேசின பொழுது அந்த வசனங்கள் ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்ட பொழுது மக்கள் மத்தியில் விசுவாசம் ஊக்குவிக்கப்பட்டது. When the apostles spoke to the people, everything was unleashed and the people were built in faith. தனியாக அற்புதத்திற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. There is no necessity for us to pray for the faith என்னுடைய separately. விசுவாசம் என்ன தெரியுமா? What is my faith? வசனங்கள் கடந்து செல்லும் பொழுது அற்புதங்கள் நடைபெறுவதை நீங்கள் காண்பீர்கள் என்பானவர்களே. When the words are proceeding forth towards you and you will see the miracles இதுதான் happening. ஆதி அப்போஸ்தலர் சபையின் விசுவாசம் என்பானவர்களே. And this is the faith of the early church in the scripture. என்றால் இயேசுவாகிய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. There is a power in the word which is Jesus. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளங்கள் திறக்கப்படும் அவிதமாக கொழுந்து விட்டு எரியும் என்று சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. When you hear the word, your hearts will open and it will burn in fire, I'm telling you. நான் விசுவாசக்காரன் என்று தெரியுமா? வியாதி அற்புதங்களுக்கு என்று தனியாக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. This is what I believe in. There is no necessity for us to pray for the diseases. வசனங்களை கேட்கும் பொழுது உள்ளங்கள் அனல் உண்டாக வேண்டும். When you hear the word of the Lord, your hearts will. வசனம் கேட்கிற வேளையிலே பிசாசுகள் புறப்பட்டு ஓட வேண்டும். When you hear the word of the Lord, all the Satan will go away from you. அந்த இயேசுவால் கொடுக்கப்பட்ட விசுவாசம் மாற்றமில்லாமல் இன்றைக்கு கிறிஸ்துவின் நாளில் நாம் வந்திருக்கிறோம் என்பானவர்களே. The faith that the Lord Jesus gave us, which does not change, and we have come into the times. இன்றைக்கு வார்த்தைகள் புறப்படும் பொழுது என்ன விதமான அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். We need to believe as we hear the word of the Lord, we will witness a miracle. இன்றைக்கும் அது செயல்பட ஆயத்தமாக இருக்கிறது. Even today, it is ready to do its work. ஆகவேதான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் விதமான விசுவாசம் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். And that is the reason the apostle is telling that we need this kind of a faith. அடுத்ததாக சமரசம் இல்லாத சத்தியங்கள் காணப்பட வேண்டுமா? Secondly, a truth that cannot be compromised. விதமாக உலக அந்த காரியங்களை ஏற்ற வண்ணமாக உலகம் முட்டிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவன் சொன்ன அதே சத்தியங்கள் பொதிக்கப்படுகிற நாட்கள் காணப்பட வேண்டும். We should not live a life where the world is stuck inside of us. We need to have the truth that cannot be compromised in this world. ஒரு ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்றால் என்ன? And what is the faith that once for all entrusted? உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு சத்தியம். And it is a truth that is not compromised with this world. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இது. And there is no similarities between darkness and light. ஹalleluya. அபிதமாக சத்தியத்தில் ஜீவிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். And today we need to be the ones who live in that kind of a truth. இதுதான் ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்பது. And this is what the faith once for all entrusted means. அனைத்து தலைமுறைகளுக்கும் ஒரே
தரமான விசுவாசம். It is a faith which is one standard for all the generations. அதை யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்பாக காணப்பட்ட தலைமுறைகள் அவருடைய விசுவாசமே வேறு என்பானவளே. And when we think about your forefathers, their experience of faith is different. நமக்கு அவிதமாக விசுவாசிக்க முடியவில்லையே. But we are not able to believe in their way. ஹalleluya. ஆண்டவர் அவிதமான அந்த கிருபையை நமக்கு தருவாராக. Today may the Lord give us that kind of grace to do that. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எகிப்து தேசத்திலே ஒரு பரிசுத்தவான் காணப்பட்டாராம். சீமோன் என்பது அவருடைய பெயர். Some centuries back there was a servant of God, his name is Simon, and who resided in Egypt. அவர் தன்னுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். அந்த எகிப்து தேசத்தை கைரோ நகரத்தை செய்து கொண்டிருந்தாராம். And he was doing his ministry in Cairo, which is located in Egypt. அந்த தேசத்திலே இருந்த அரசன் அவரை பார்த்து நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறீர்களா, வார்த்தை விசுவாசிக்கலாம்னு கேட்டாராம். And the king asked him, do you believe in the word of God? உடனே அவர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாராம். And immediately he responded telling, yes, I believe it. அப்போ அந்த வேதத்தை சிறிதறிந்த அந்த அரசன் சொன்னாராம், கடுகு விதைகளை விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பெயர்ந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நீங்க சொன்ன பெயர்ந்து போகணுமேன்னு சொன்னாரா. And he said, it's recorded in the scripture, if you have the faith of a mustard seed, you can move the mountains. Is that possible? He said. பாருங்க, உடனே அந்த சீமோன்ற அந்த பரிசுத்தவான் என்ன பண்ணாரா, விசுவாச வீரர் என்ன பண்ணாரா, நான் அதை செய்கிறேன்னு சொன்னாராம். And immediately Simon, who's the warrior of faith, he said, yes, I can do that. 3 நாள் உபவாச ஜெபம் போட்டாரா. And for 3 days he held a fasting. அந்த ஜெபம் முடிந்த உடனே அதுக்கு பின்பதாக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கிருந்த அந்த மலை அப்படியே நகர ஆரம்பித்ததாம். பூமி கட்டியிருந்த அந்த பிளேட்ஸ் இருக்கிறது அல்லவா, அந்த தட்டுகள் அது அப்படியே நகர்ந்ததாம். ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த பக்கம் நகர்ந்ததாக அது சரித்திரம் ஆதாரமாக இருக்கிறது பானவளே. After he prayed for 3 long days, he was in a position to move that mountain because the plates underneath the ground, it moved 2 kilometers away. அனைத்து தலைமுறையினருக்கும் ஒரே தரமுள்ள விசுவாசம். A faith which is a one standard for all the generations. இந்த சீமோன் விசுவாசித்தால் நம்மால் விசுவாசிக்க முடியாதா? If Simon can believe in the Lord, can't we do the same? நமக்கு முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Even we can do that. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த விசுவாசத்தை பயன்படுத்துவோம். We need to make use of the faith to face all the challenges that we are facing in our lives. ஆண்டவரே என் விசுவாசத்தை அப்டேட் பண்ணு கேட்க வேண்டாம். And let's not ask, Lord, you update or renew my faith. இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் ஒரு அப்டேஷன் வரும். For all the softwares we have an update. அது அப்டேட் பண்ணாதான் ஃபோன் எல்லாம் ஒர்க் பண்ணும். Only if you update it, your phones will function. விசுவாசத்துக்கு ஒருபோது அப்டேட் அவசியமே இல்லை. There is no update required for your faith. கீழ்ப்படிதல் மட்டுமே அதுக்கு போதுமானது. ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திற்கு நான் பெற்றுக்கொள்ளும்படியாக கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன் சொல்லுங்க இந்த வேளை. Today you need to say, Lord, I'm surrendering myself to obey to your word so that my faith is built. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன் அப்பா. Father God, I will believe according to your truth. ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நான் முழு அளவில் பெற்றுக்கொள்ளும்படியாக கீழ்ப்படித அந்த அளவுக்கு மாற கிருபை செய்வீராக. Father God, give me grace to obey to your word so that I receive the faith in full measure. அடுத்ததாக இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? Secondly, what this verse is saying. யூதா 3ஆம் வசனத்தை அந்த பகுதியை மறுபடியும் வாசியுங்கள். Let's read a part of Jude chapter 1 verse 3. Contend for the faith that was once for all entrusted to God's holy people. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு விஷயம் ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று பார்த்தோம். We saw the faith once for all entrusted. இரண்டாவதாக அந்த ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டுமா? Secondly, you need to contend for the faith. இதான் விசுவாச போராட்டம் என்று பார்த்தோம். And this is what we saw as the contention of faith. அதுக்கு என்ன பண்ணணுமா? கொஞ்சம் தைரியம் வேணுமா? What we need to be brave. தைரியத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். And Lord is the Lord who gives you courage. விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Over here the Lord says we need to contend for the faith. ரட்சிக்கப்பட்ட நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? We who are saved, why are we called? நாம் எப்பொழுதும் ஆறுதல் படுத்திக் கொண்டே தேவன் நம்ம விதமாக எப்பொழுதும் பேம்பர் பண்ணிட்டே இருப்பாரு, செல்லம் கொஞ்சிட்டே இருப்பாரு நினைக்க வேண்டாம். Do not be thinking the moment we got saved the Lord will be pampering us. நாம் எப்ப சொல்லுவா
சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். And you need to put on your armor plate. எதற்காக ராணுவ உடையை போட்டுக்கொள்வாங்க தெரியுமா? Why they will wear all the military things? சில சின்ன பிள்ளைங்க அப்பா பார்த்து ஆசைப்படும். Certain children will have this desire looking at their father. நான் தகப்பனை போலவே ஒரு போலீஸா மாறணும். I need to become a police official like my father. என் தகப்பனை போல ஒரு ராணுவ வீரனாக மாறணும். I need to be in the army just like my father. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன வயசுலயே அந்த போலீஸ் ட்ரெஸ் மிலிட்டரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. What they will do, they'll give the police and the army dress to them. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு போடுவாங்க தெரியுமா? வரும் இப்படி வந்து சைடு பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் வரும். And the children, they will march inside the house like the police official. அதெல்லாம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக தான் செய்வார்கள். And we are doing all these things to encourage our children. ஆனால் உண்மையாக ராணுவ ஒரு சீருடைய போட்டு அந்த பெல்ட் அந்த தலைசீரா அந்த கவசம் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா என்ன தெரியுமா? யுத்தத்திற்கு ஆயத்தம் என்று அறிவிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. But truly speaking, when you wear your helmet, your breastplate and all the things pertaining to the battle, then which means you're ready to the war. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு அணிவித்து அவருக்கென்று போராடுகிற ராணுவ வீரர்களாக போர்ச்சவரை கர்த்தர் வைத்திருக்கிறார்னு விசுவாசிக்கிற மட்டும் கரந்தடி சோதரிங்க இந்த வேளையிலே இயேசுவின் Say நாமத்தில். amen if you believe the Lord has given you the entire armor set for you to wage your battle in Christ. நாம் எப்படி எல்லாம் போராடலாம்? How can we overcome this? என்னென்ன போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது? What are all the struggles that we have in our life? முதலாவதாக நிலைத்து நிற்குதல் பார்க்கிறோம். And firstly, we need to stand firm. சத்தியத்திலிருந்து விலகாமல் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Today the Lord will give us grace to stand firm without going away from the truth of God. இந்த நிலைத்து நிற்பதற்கு ரொம்ப போராட்டம் வரும். And you will get into a lot of struggles and obstacles to stand firm in the truth. பார்த்திருக்கீங்களா? Have you seen it? சபையிலே தொடர்ந்து வருவதற்கு போராட்டம் வரும். And there is a struggle for you to continue to come to the church. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதற்கு தடையாக अनेक உறவினர்கள் வருவார்கள், போராட்டம் வரும். And many obstacles and struggles that you will face to attend your Sunday service here meeting. இதுமாக கர்த்தருக்கென்று எடுக்கிற தீர்மானங்களுக்கு வருகிற போராட்டங்களுக்கு விட்டு கொடுக்கிறீர்களா? Are you compromising to the obstacles that you're facing to the things pertaining to God? நிலைத்து நிற்கிறது தான் போராட்டம். And you need to stand firm, and that is the struggle. விசுவாசத்திற்காக போராட வேண்டும். And you need to contend for the faith. இரண்டாவதாக ஆவிக்குரிய யுத்தத்தில் போராட வேண்டும். And secondly, you need to fight spiritually. நம்மோடு கூட நமக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கிறான். And we have a greatest adversary. அநேகருக்கு எதிரின்னு சொன்ன உடனே பக்கத்துல கடந்த ஞாபகத்துக்கு வரும். Many people, if they say enemy, they'll only think about their neighbor. அவ இல்லங்க. It's not that person. அவர்கள் மூலமா கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள். And it is the work that the Satan is doing through them. அதுக்கு அவைகளுக்கு எதிராக போராடும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Today the Lord has called us to resist and to face such kind of challenges. அந்த போராட்டம் எங்க இருக்கு தெரியுமா? And where is those struggles are? ஜெபத்தில் வசனத்தை கொண்டு பரிசுத்தத்திற்காக தைரியமாக போராட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Today the Lord has called us to offer prayer using his word so that we stay in holiness and boldness. ஜெபத்திலே நாம் போராட வேண்டும். You need to contend in prayer. அந்த ஒரு ஜெபத்திலே நீங்கள் முழங்காற்படிடும் பொழுது அதை விட்டு எழும்பும் பொழுது எல்லா எதிர்ப்பு கொடுத்து மாறி இருக்கும் என்ற பெரிய விசுவாசம் நமக்கு வேண்டும். When you offer a prayer, you need to have a faith that the moment you conclude it, you'll be in a position to prevail all these things. ஆவிக்குரிய யுத்தத்திலே ஒரு போராட்டம். And there's a fight that's happening in spiritually. மூன்றாவதாக எதுக்கு போராட வேண்டும்? Thirdly, why we need to struggle? விசுவாச போராட்டம் ஏன்? Why we need to fight for the faith? கள்ள போதனை எதிர்க்கும் ஒரு போராட்டம். We need to resist the false teaching. இது எத்தனை பேர் இது ஒரு போராட்டமா நினைக்கிறீங்க? How many people are seeing this as a struggle? அவங்க வெளிப்பாடு அவன் பேசிட்டு போறான், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போறது ஒரு ஒரு தன்மை. When certain people will say that person is blabbering something, but I have my faith and I'm going this way, that is one thing. இயேசுவுக்காக நான் நிற்க விரும்புகிறேன் அவரோட போராடுகிறது அடுத்த நிலைமை. And the second stage is where you say I would like to contend and fight for the Lord. நமக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய அந்த அறிவிலே நாம் இருக்கிற காரியத்தை போராடத்தை கிருபை செய்வாராக. And whatever the spiritual knowledge that we have, may the Lord help us to fight with that. அதிகமாக கள்ள போதனைகள் சுவிசேஷத்துக்கு மாறாக கூட்டி கழித்து சொல்லப்படுகிற எல்லாம் கள்ள போதனைகள் தான். All the gospels which people add or omit from the true gospel is false preaching. கர்த்தர் உங்களை எண்ணியும் அவருக்காக
போராடும்படியாக வைத்திருக்கிறார். The Lord has kept you and me to fight for Him. இதுதான் ஐயா விசுவாச போராட்டம். And this is the content of faith. அடுத்ததாக பார்க்கிறோம், பாருங்கள், சத்தியத்திற்கு சாட்சியாக தைரியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். And next, we need to live the truth boldly. பொய்யை கண்டிப்பது மட்டுமல்ல, சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து காட்டுதல். The contending is not only refuting lies, it's also living the truth boldly. இதுதான் விசுவாச போராட்டம். And this is what we call as the contention of faith. எங்களுடைய பகுதியில் இருக்கிற எல்லா வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு, அது நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் சொல்றது உண்மைதான். All the rituals are happening in my neighborhood and I'm living amidst of all that. It is true. அந்த வழிபாடு தடுப்பது நம்முடைய உரிமை அல்ல. And it is not our responsibility or authority to stop those rituals. அந்த வழிபாடுகள் மத்தியிலே நாம் இயேசுவுக்கென்று சாட்சியாய் வாழ்வதுதான் தேவன் நம்மை அழைத்த அழைப்பு. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிக்கலாம். Amidst of all those rituals, the Lord has called you and me to live a life of testimony, and that is the faith that the Lord has entrusted upon us. இந்த ஒரு விசுவாச வைராக்கியத்தை கற்று தருவாராக. And may the Lord will give us the zealous faith in our life. பொய்யான காரியங்களை கண்டிப்பது மட்டுமல்ல, And contending is not only about refuting lies. சத்தியத்திற்காக நீங்கள் வாழ்வதை மக்கள் காணட்டும் ஐயா. And let the other people see that you are living for the truth of Christ. நீங்கள் இயேசுவுக்காக வாழ்வதை மக்கள் பார்க்கட்டும். And like that brother, let the other people witness that you are living for the Lord. சத்தியத்திற்காக நீங்க நிற்பதை பார்க்கட்டும். And the people should witness that you are standing for the truth of God. எத்தனை போராட்டம் வந்தாலும் சத்தியத்திற்கு சாட்சியாக வாழப் போகிறேன் என்று விசுவாசிக்கிற மட்டும் அந்த கிருபை கேட்டு கரங்களை தட்டி சோதரிக்கலாம். அந்த இயேசுவின் நாமத்திலே Shall we clap our hands and glorify the Lord so that we live a truth boldly in Christ? ஆண்டவரே, சத்தியத்துக்கு சாட்சியாக நான் தைரியமாக வாழ்ந்து காட்டுவேன் அப்பா. Father God, I will live with your truth boldly. மூன்றாவதாக, Thirdly, இன்றைய காலகட்டத்திலே விசுவாச போராட்டத்தின் அவசியத்தை பார்க்க போகிறோம். we are going to see the necessity of today's contention. இன்றைய காலகட்டத்திலே, In today's situation, அன்னைக்கு போராடினாங்க ஐயா, that time they all struggled. இன்னைக்கு நான் போராடணும். Why should I fight today? நான் ரட்சிக்கப்பட்டனா, I got பரிசுத்தமா வாழ்ந்தனா, உலகத்துக்கு விலகி ஜீவித்தனா, பரலோகத்து போனனா போதும் அப்படி சொல்லாதீங்க. I got saved and I'm living a holy life and I will enter into the heaven. Let's not say like that. இன்றைய போராட்டத்தின் அவசியம். The necessity of today's contention. வாசிங்க இந்த வசந்த பகுதியை யூதா 3ஆம் வசனம் வாசிங்க. Let's again read a part of Jude chapter 1 verse 3. Contend for the faith that was once for all entrusted to God's holy people. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்கிறார். And over here he says contend for the faith that was once for all entrusted to God's holy people. வேத வசனம் எழுதப்பட்ட காலத்திற்கும் உரியது, அது இன்று வாசிக்கிற இந்த காலகட்டத்துக்கும் உரியது. And the words that we read in the scripture, it applies to those times and also to this time that we read now. நான் விசுவாசிக்கிறேன், அந்த நாட்களிலே போராட வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருந்ததோ அதை விட மிக மிக அதிகமான அவசியம் இன்று தான் காணப்படுகிறது. More than fighting for the word of the Lord those time, it is more apt for this time, so we contend for the faith. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? What is the reason for that? சத்தியம் நீர்த்து போகிறதாம். Because the truth is getting diluted. பாருங்கள், ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? நிறைய தண்ணி குடிங்க. If there is a food poison, what will the doctor say? They'll ask us to drink a lot of water. பாருங்க, அப்படி தண்ணி நிறைய குடிச்சிட்டோம்னா அது சில பாய்சனான காரணம் உள்ள போயிருந்தாலும் அந்த பாய்சன் ஒர்க் பண்ணாத அளவுக்கு அந்த தண்ணி போயிட்டு அது டைல்யூட் பண்ணிடுமா. And if you drink a lot of water, the water will dilute all the things that is there inside your body. புனா அந்த உள்ள போயிருக்க காரியத்தினுடைய அந்த வீரியத்தை குறைத்து விடுமாம், டைல்யூட் ஆகிறதுன்னு சொல்றது. And if you drink a lot of water, a dilution take place and it will bring down the severity of the things that's there inside. அதுபோல சத்தியங்கள்
வேத்து சொல்லிருக்கிறது அப்படி இருக்கட்டும், நாம வாழ்றதுபடி வாழ்வோம் அப்படின்றது இந்த காலத்தினுடைய காரியம். And whatever recorded in the scripture, it is there, but I need to live my life in my own terms. That's what people are living like that. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யூதா சொல்கிறார், இன்றைக்கும் இந்த விசுவாச போராட்டம் அவசியமாக இருக்கிறது. That is the reason the apostle Jude is saying it's important that we contend in faith today. இன்றைக்கு கூட பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளிலே அந்த விசுவாச போராட்டம் அவசியமாக இருக்கிறது. Even today, in all the struggle that the Satan is bringing into your life, you need to contend for it. சத்தியம் நீர்த்து போகிறது. The truth is being diluted. இரண்டாவதாக உலகம் சபையை மாறச் சொல்லுகிறது. Secondly, the world is asking the church to compromise. பைபிள் சொன்னபடிதான் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. There is no necessity to live according to what's written in the scripture. முதல் நூற்றாண்டில் சொன்னது. It is all recorded in the first century. அதன்படி வாழ அவசியம் இல்லை என்று உலகம் சொல்லுகிறது. And the world is telling us not to live according to the Bible. உலகத்தார் செய்கிற காரியம் நீ செய்தால் தப்பில்லை. And whatever, if you're doing according to what the worldly people are doing, there is nothing wrong about it. சில கேட்பாங்க, இதை செய்தால் தப்புன்னு எழுதிருக்கிறதா கேட்டு காமிங்கன்னு சொல்லுவாங்க. Certain people will say, where in the Bible it's recorded whatever that I'm doing is sin. தேவன் அவ்விதமாக நாம் செய்ய வேண்டிய காரணத்தை சொல்லியிருப்பார். And the Lord might have spoken all the things that we are supposed to do in our life. சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாயாக சொல்லியிருக்கிறார். The Lord has said that you should not defile your heart, which is the temple of God. சரீரத்துக்கு அடுத்த பாவங்கள் அவருடைய சரீரமாக ஆலயத்தை தீட்டுப்படுத்தும். And all the things that you're doing carnally will defile his temple. உலகம் இது செய்தால் தவறு இல்லை என்று நமக்கு போதிக்கும் அன்பானவர்களே. And the world will teach us, well, if you do this, that's not a wrong thing. இதிலே மிகுந்த எச்சரிப்போடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Today may the Lord help us to stay vigilant and cautious. மூன்றாவதாக கள்ள போதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Thirdly, the false doctrines are increasing. ரொம்ப கடைபிடிப்பதற்கு லகுவான ஜாலியான உபதேசங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. All the easy to grasp and attractive doctrines are being spoken about. பாருங்கள், நாங்கள் எவ்வளோ ஜெபத்திலிருந்து கஷ்டப்பட்டு வார்த்தைகளை பெற்று அதை கொடுப்போம். ஆனால் அதை பார்க்கிற மக்கள் வெகு குறைவு. ஆனால் இந்த கள்ள உபதேசம் இருக்கிறது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பாருங்க வியூஸ் பயங்கரமாக குவியும். காரணம் என்ன தெரியுமா? அந்த போதங்களை விரும்புகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். We are earnestly taking all the efforts to deliver the message, but the viewership is very low when compared to the viewership of the prosperity message or the false preaching. கள்ள போதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. The false doctrines are increasing. ஆகவே நம்முடைய விசுவாச போராட்டம் இன்றைக்கு அவசியமா இருக்கிறது. இதுக்கு ஆமென் சொல்ற மட்டும் ஆமென் சொல்லுமா? Therefore it is important that we contend in faith today. கள்ள போதனைகள் பெருகும் பொழுது பரிசுத்தம் குறைந்து போகிறது. When the false doctrines are increasing, the holiness is decreasing. பரிசுத்தத்தை குறித்து பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒவ்வொரு சிதறையும் கொடுக்கும்படியாக பரிசுத்தத்தை குறித்து வலியுறுத்தும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Today the Lord expects us to preach certain things pertaining to holiness. எங்களுடைய வேதாம் கல்லூரியில் நாங்கள் போதிக்கப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? And what is the thing that they taught us in Bible college? உன்னுடைய ஒவ்வொரு செய்தியிலும் முடிவு பரிசுத்தமாக இருக்கட்டும். Whatever message that you are preaching, it should conclude in holiness. பரிசுத்தம் பெருகும்படியாக அந்த நிலையில் காணப்பட வேண்டும் என்பதுதான். And all the things should be in a position where the holiness is increasing. இந்த நாட்கள் எப்படி வேண்டும்னா வாழ்ந்து கொள்ளலாம். You can live any which way in this world. தேவன் எல்லா பாவங்களும் மன்னித்து விட்டார் என்று அமிதமாக விசுவாசத்திற்கு விரோதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். Many people will say the Lord has forgiven all your sins and you can live your life in your own fashion. நான்கு காரியங்களை பார்த்தோம். And we saw about 4 things. சத்தியம் நீர்த்து போகிறது. The truth is getting diluted. உலகம் சபையை மாறச் சொல்கிறது. The world wants the church to compromise. கள்ள போதனை பெருகிறது. False doctrines are increasing. பரிசுத்தம் குறைந்து போகிறது. Holiness is decreasing. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே விசுவாச போராட்டம் அவசியம் என்று உணர்ந்து மட்டும் ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பார்க்க அந்த வேளையிலே. Say amen if you realize that the contention of faith is very important in the time that we are living in. பாருங்கள், இந்த நவீன உலகத்தில் சில காரியங்களை சொல்லுவார்கள். In this modern world they'll speak about certain things. நீங்க இன்னைக்கே தண்ணியை நீங்க சேர்த்து வைக்கலனா எதிர்கால தலைமுறைக்கு தண்ணின்றதே தங்கமாயிடும். And they will say if you're not saving up the water will become like a gold for your future generations. இன்னைக்கே நீங்க இந்த பொல்யூஷன், இந்த அந்த மாசு இல்லாம இந்த காற்றை நீங்கள் வைத்திருக்க தவறினா எதிர்கால சந்ததிகள்
அவர்கள் சுவாசிக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்வார்கள். And many people will say, if you're not being cautious in creating the pollution, then you will create a world which is miserable for your generation. அதே போலவே Same like that, சத்தியத்தை இந்த தலைமுறையினர் பாதுகாக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு சேர்ப்பது இயலாத காரியமாக இருக்கும். if we do not make it a point to protect the truth, then the next generation will eventually lose it. நாம் தனித்தனியாகவும் சபையாகவும் சேர்ந்து விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று கர்த்தர் கேட்டுக்கொள்கிறார். The Lord is requesting all of us to contend individually as well as together as a church. சபையாக போராட வேண்டும். We need to contend as a church. இத்தனை பேரை சேர்ந்து கொண்டு விசுவாசத்துக்காக போராட ஆயத்தமா இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லும் அந்த வேளையிலே. Say amen if you would like to join hands and participate in such things. வசனத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord help us to live and stand according to the word of God. எல்லாவற்றுக்கும் வசனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும். You need to live having the word of the Lord as a foundation. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல். And this is your important measure. ஒவ்வொரு விதவிதமான சத்தியம் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார், வசனம் என்ன சொல்கிறது, அதை கேளுங்கள், அதன்படி வாழுங்கள். Although you get different kind of doctrines in preaching these days, you need to ask the Holy Ghost, what is your truth, tell me. பாருங்கள், அந்த நாட்களிலே தேவன் கற்பனைகளிலே தன் வார்த்தை எழுதினார். Those times in the scripture we see the Lord wrote certain things in the tablets of stone. அதன் பின்பு அது ஓலை சுவடிகளிலே அது எழுதப்பட்டது. After that they started to write in the scrolls. அபிதான் தோல் சுருள், அப்புறம் ஓலை சுவடிகள், அப்படி காகிதம், அப்படி படிப்படியாக விஞ்ஞான வளர்ச்சி வந்தது. As the days went by, as we scientifically advanced, the manner in which it was written got changed. கடைசியாக காகிதத்தில் எழுதி இப்படி அழகாக வேதமாக கர்த்தர் கையிலே கொடுத்தார். Finally they written everything in the paper and it was given to us as a Bible. காகிதத்தை கடந்து அடுத்த டெக்னாலஜி என்ன தெரியுமா? டிஜிட்டல். What is the next technology surpassing the paper? It is digital. ஆனால் இது என்ன ஃபார்ம்ல உங்க கையில் இருந்தாலும் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மாறவில்லையே. Whatever form that you have the word of the Lord, whatever that's written and recorded does not change. அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? Have you thought about it? ஓ, அன்றைக்கு மோசேக்கு கற்பனைகளிலே கர்த்தர் எழுதினார் அல்லவா, அந்த வார்த்தைகள் அதே வார்த்தைகள் இந்த கையிலே காகிதத்திலும் டிஜிட்டலாக வந்திருக்கிறது. The same words that was written by the Lord God in the tablets of the stones, we have the same words in the paper or in the digital form. அந்த முறைகள் தான் மாறி இருக்கிறது தவிர வார்த்தை மாறவில்லை. The method of tracking recording all the words did change, but his words did not change. ஆண்டவரே, இந்த வசனத்தை கொடுத்து பண்ண ஸ்தோத்திரம் என்று அதுக்காக நான் துதிக்க வேண்டும். Today you need to thank and praise the Lord for giving his words to us. சுத்தமான போதனையை தைரியமாக அந்த விசுவாசத்தை போதிக்க வேண்டும். Today you need to teach the sound doctrine boldly in faith. இந்த விசுவாசத்துக்காக போராடும்படியாக சபையிலே ஜெப குழுக்கள், ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, Today the Lord would like the church to raise up for this so that we contend in faith as a prayer warrior. ஜெபங்கள் நடைபெறுகிறது. And there is prayers that's happening in the church. நீங்க ஜெபிக்கிறீங்களா? It is praying, it is true, but are you praying? ஆண்டவரே, என்னை கடைசி நாட்களில் ஜெபிக்கிறவனா மாற்றுமே ஐயா. Father God, in this end of time, make me a person who prays in your presence. அப்படிதான் இந்த நாட்களை ஏற்றவன நாம் போராட முடியும். And only then we can contend in faith. ஒன்றுபட்டு பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். Today the Lord has called us to live united and to lead a holy life. எல்லாரும் ஒன்றாக சபையாக இணைந்து ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டமாக காணப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். We all need to gather together in the church as a holy congregation, and that's the reason the Lord has called us. ஆண்டவரே, நாங்கள் தனித்தனியாகவும் சபையாகவும் சேர்ந்து விசுவாசத்துக்காக போராட தீர்மானிக்கிறோம் என்று எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க இந்த வேளையிலே? Shall we all lift up our hands and take a decision? Lord, I decide to contend individually also together as a church. ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் மாறாது என்று பார்க்கிறோமே. Father God, we see that your words never change. உம்முடைய வார்த்தைகள் மாறாது என்று பார்க்கிறோமே. Father God, your words are unchanging. அந்த வார்த்தைப்படி நான் வாழ கிருபை செய்வீராக. Father God, give me grace to live according to your words, Lord. பிசாசு இது போடக்கூடிய கிருபை எனக்கு தருவீராக இயேசுவின் Father God, you நாமத்திலே. give me grace to resist against the Satan. ஆண்டவரே, ஒரு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று பார்த்தோமே. Father God, we saw a faith which was once entrusted. அந்த
விசுவாச சித்தத்திற்காக நான் தைரியமா போராட கிருபை செய்வீராக. Father God, you enable me to contend for it boldly, Lord. அன்றைக்கு மக்கள் போராடினார்களப்பா. Those times all the people fought for it. அந்த போராட்டத்தை இன்றைக்கு நாங்களும் போராட கிருபை செய்வீராக. Father God, you give us grace to fight like that, like how those people fought. இதாவே ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாங்கள் போராட ஆயத்தப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. Father God, you give us grace so that we get prepared for the faith that once for all entrusted in us. உம்மிடத்திலிருந்தும் அப்போஸ்தலரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச சத்தியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. Father God, enable us to guard the pure gospel which was given by Jesus and apostles. அந்த விசுவாசம் மாற்றமில்லாமல் சமரசமில்லாமல் எல்லா தலைவர்களுக்கும் காணப்பட கிருபை செய்வீராக. Father God, that faith should not change and it cannot be compromised and it should be a one standard for all the generations. உலகத்தோடு கூட நாங்கள் அவிதமாக இணைந்து போகாமல் சத்தியத்திற்காக விசுவாசத்துக்காக போராட கிருபை செய்வீராக. Father God, we should not join hands with the world, Lord, but we need to contend in faith for you, Lord. ஒன்றுபட்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து எக்கால சத்தம் கேட்கும் பொழுது உம்மை சந்திக்க கிருபை செய்வீராக. Father God, we need to live with the truth boldly, and when we hear the sound of the trumpet, we need to prepare to see you, Lord. அந்த நாளுக்காக இங்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. Father God, for that day, you prepare each and every one of us, Lord. உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. We are surrendering everything into your hands, Lord. You lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask, Father. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்மைக்கும் அடுத்தது மாதம் சமாதான ஆளுகையும் நம்முடைய விசேஷமாக இன்றைக்கு தைரியமாய் போடும்படியாக தேவனுடைய கிருபைகளையும் பலனையும் பெற்ற நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து விசுவாச போராட்டத்திலே வெற்றியை தருவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்